உணவு எண்ணெய் உற்பத்தி உயர்த்தும் திட்டம். நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் எண்ணெய் முக்கிய அங்கம் வகிக்கிறது. விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டி தரக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, சோயா மொச்சை, ஆமணக்கு ஆகிய பயிர்களின் சாகுபடியை பரவலாக்கம் செய்ய தொகுப்பு செயல் விளக்கத்திடல் அமைத்திடவும், நெல் தரிசில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்வதை ஊக்குவித்திடவும் 2024-25 ஆண்டில் 45 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் சுமார் 2,50,000 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். எள் சாகுபடி பரப்பு விரிவாக்கம் 2023-24 ஆண்டிற்கான வேளாண்மை நிதி அறிக்கையில் அறிவித்தபடி முக்கிய எண்ணெய் வித்து பயிர்கள் அதிகம் விளையும் மாவட்டங்கள் எண்ணெய் வித்து மண்டலமாக அறிவிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 2024-25 ஆண்டில் எள் சாகுபடி பரப்பு மகசூலை அதிகரித்திட சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவிற்கு தேவையான இடுபொருட்கள், அறுவடை செலவினம் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சூரியகாந்தி சாகுபடி பரப்பு விரிவாக்கம் 2024-25 ஆண்டில் சூரியகாந்தி பயிரின் சாகுபடி பரப்பினை 12,500 ஏக்கர் அதிகரித்திட 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆமணக்கு சாகுபடி பரப்பு விரிவாக்கம் அதிக விளைச்சல் வீரிய ஒட்டுரக ஆமணக்கு சாகுபடியை 1,500 ஏக்கர் பரப்பளவில் ஊக்குவித்திட 2024-25 ஆண்டில் 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முக்கிய பயிர் வகைகள் எண்ணெய் வித்துகளை பரப்பு விரிவாக்கம் செய்யும் இத்திட்டத்திற்கான மொத்தம் 108 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் உற்பத்தி திறன் உயர்த்துதல் ஊக்குவிப்பு திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 3 தொலைநோக்கு திட்டங்களில் உணவு தானிய பயிர்கள், தென்னை, கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்களில் தேசிய அளவில் முதல் 3 இடங்களில் தமிழ்நாடு இடம்பெற்றிட வழிவகை செய்யப்படும் என்பது ஒன்றாகும். குறைந்து வரும் சாகுபடி பரப்பில் வேண்டிய அளவு உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். எனவே சாகுபடியில் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்க சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வேளாண் உற்பத்திக்கு அடிப்படை தேவையான தரமான விதைகளை பயன்படுத்துவதால் 15% மகசூலை அதிகப்படுத்தலாம். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான தரமான விதைகளை தாங்களே உற்பத்தி செய்து உயர் விளைச்சல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் விதை கிராம திட்டத்தில் 12,510 மெட்ரிக் டன் நெல், 260 மெட்ரிக் டன் சிறுதானியங்கள், 940 மெட்ரிக் டன் பயிர் வகைகள், 2,100 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்துக்கள் என மொத்தம் 15,810 மெட்ரிக் டன் விதைகள் 50 முதல் 60% மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2024-25 ஆண்டில் 35 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.